ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். ஒரு குட்டி கதை கேட்கலாமா? கற்களும் பெருமையும். ஒரு பெரிய ஊரில் ஒரு வயதான சிற்பி இருந்தார். அவர் அழகான கற்சிலைகளை செய்வதில் கை தேர்ந்தவர். அவரிடம் ஒரு சிறுவன் வேலை கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அந்த சிறுவன் சிற்பியிடம், ஐயா, மனிதர்கள் சிலர் மட்டுமே வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். மற்றவர்கள் சாதாரண மனிதர்களாகவே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன ரகசியம் என்று கேட்டான். சிற்பி புன்னகைத்தார். அந்த சிறுவனை அழைத்து கொண்டு தனது பட்டறைக்கு சென்றார். அங்கே மூலையில் ஒரு பெரிய பாறை இருந்தது. சிற்பி அந்த சிறுவனிடம், இந்த உளியை எடுத்து அந்த பாறையை செதுக்கு என்றார். சிறுவன் உளியால் பாறையை அடிக்கத் தொடங்கினான். சில அடிகளுக்கு பிறகு பாறை உடையவில்லை. சிறுவன் சோர்வடைந்து, ஐயா, என்னால் முடியவில்லை, இந்த பாறை மிகவும் கடினமாக இருக்கிறது என்றான். சிற்பி அவனுக்கு அருகில் வந்து, முயற்சி செய்து பார், ஒவ்வொரு அடியும் பாறையை உடைக்க தயாராகிறது என்றார். சிறுவன் மீண்டும் பல முறை உளியால் அடித்தான். 100வது அடிக்கு மேல் பாறை 2 துண்டுகளாக உடைந்ததும் உள்ளே இருந்து ஒரு அழகான மாணிக்கக்கல் வெளிப்பட்டது. அப்போது சிற்பி அவனுக்கு ஒரு நீதியை கூறினார். மகனே, அந்த பாறை உடைந்த போது தான் மாணிக்கக்கல் வெளியே வந்தது. ஆனால் அந்த கடைசி அடி மட்டும் அந்த பாறையை உடைக்கவில்லை. அதற்கு முன் நீ அடித்த 99 அடிகளின் தொடர்ச்சி தான் அது. வாழ்க்கை அப்படித்தான். தோல்விகள் என்று நீ நினைக்கும் பல சிறிய முயற்சிகள் ஒரு நாள் உன்னை மாபெரும் வெற்றிக்கு இட்டு செல்லும். விடாமுயற்சி தான் வெற்றியின் ரகசியம். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.